Hello guys, welcome back to Study Focus. So profit and loss அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து 4வது வீடியோ. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டான டாபிக் வந்து டிஸ்ஹானஸ்ட் செல்லர் இல்லனா டிஸ்ஹானஸ்ட் பர்சன். அது என்ன டிஸ்ஹானஸ்ட் பர்சன் அப்படினா வந்து நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்க போறோம் அப்படினா வந்து நம்மட்ட வந்து சீட்டிங் பண்ணுவார். நம்மள ஏமாத்தி அதுல இருந்து ப்ராஃபிட் எடுப்பார். சோ அதுதான் டிஸ்ஹானஸ்ட் பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா இப்ப நான் வந்து ஒரு கடைக்கு போறேன், எனக்கு ஒரு 10 கிராம் உப்பு வேணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 கிராம் உப்பு வேணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் அப்படின்னா வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 10 கிராம் உப்புக்கு பதிலா எனக்கு ஒரு 8 கிராமோ இல்லைன்னா 9.5 கிராம் இல்லைன்னா 9 கிராம் அந்த மாதிரி கொடுப்பாரு. அப்படி கொடுத்துட்டு அதில் எனக்கு லாபம் அடிப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் கேசஸ் தான் வந்து இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக்கான விஷயம் மட்டும் கத்துக்கணும். அந்த பேசிக்கான விஷயம் மட்டும் நமக்கு தெளிவா தெரிஞ்சுட்டு அப்படின்னா வந்து சால்வ் பண்றது வந்து ரொம்ப 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 சிம்பிளா இருக்கும். சோ அந்த பேசிக்கான சம்ம வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு தெளிவா நான் வந்து கிளாரிஃபை பண்றேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, சோ சம்ம சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இருக்கிறேன், சோ நான் வந்து கடைக்கு போறேன், எனக்கு வந்து ஒரு 100 கிராம் சீனி வேணும். சரியா? இப்ப நான் கடைக்காரர்கிட்ட போயிட்டு கேட்கிறேன், எனக்கு ஒரு 100 கிராம் சீனி கொடுங்கன்னு கேட்கிறேன். பட் அவர் டிஸ்ஹானஸ்ட் செல்லர்ல என்ன சீட்டிங் பண்ண வரல, என்ன பண்ணாரு 100 கிராமுக்கு பதில எனக்கு ஒரு 90 கிராம் தான் கொடுக்கிறாரு. ஒரு 10 கிராம் என்ன பண்றாரு, எனக்கு தெரியாம ஏமாத்தி அந்த 10 கிராம் எவ்வளவு அமௌண்ட் அந்த அமௌண்ட் என்ன பண்ணிடுறாருன்னா ப்ராஃபிட் அடிச்சிடுறாரு. சோ எக்ஸாம்பிள் எப்படி எழுதலாம்? எக்ஸாம்பிள் 2 பேர் எழுதிக்கலாம். ஒண்ணு நான் தான் கடைக்கு போறேன், இன்னொன்னு ஷாப் கீப்பர். ஓகேவா? சரி, எனக்கு எவ்வளவு தேவை சீனி, எவ்வளவு தேவை? எனக்கு 100 கிராம் சீனி தேவையா? 100 கிராம் சீனி தேவை. நான் கடைக்கார்ட்ட கேட்கிறேன் 100 கிராம் சீனி வேணும் அப்படின்னு கேட்கிறேன். பட் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து எனக்கு வந்து 90 கிராம் தான் கொடுக்கிறாரு. 90 கிராம் வெயிட்டா வச்சு அளந்துட்டு என்ன 90 கிராம் 100 கிராம் ஏமாத்தி என்ன கொடுத்துறாரு. பட் ஆக்சுவலா நான் 100 கிராம் வாங்கல, எவ்வளவு வாங்கிக்கிறேன்? 90 தான் வாங்கிக்கிறேன். பட் நான் என்ன நினைச்சிட்டு இருப்பேன், 100 கிராம் வாங்கியாச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். சரி, ஷாப்கீப்பருக்கு என்ன தெரியும்? 90 கிராம் அளந்தாருன்னு தெரியுமா? ஒரு 90 கிராம் தான் மெஷர் பண்ணதே, வெயிட்ல வச்சு 90 கிராம் மெஷர் பண்ணிட்டு என்ன 100 கிராம்னு ஏமாத்தி இருப்பாரா? புரிஞ்சா? 90 கிராம் தான் ஆக்சுவலா அவர் அளந்ததே 90 கிராம் சீனி தான் போட்டிருப்பாரு அந்த நம்ம அந்த தராசுல. பட் என்ன விற்கும் போது என்ன சொல்றாரு, இந்த அப்பா 100 கிராம் சொல்லி கொடுத்துருவாரு. அப்ப என்னது 10 கிராம் அடிச்சிருப்பாரா அவரு? 10 கிராம் ப்ராஃபிட் அடிச்சிட்டாரா? இது என்னது? இது வெயிட்ல. கரெக்டா? வெயிட்ல. எப்பவுமே இந்த மாதிரி டிஸ்ஹானஸ்ட் பர்சன் இந்த மாதிரி சம்ஸ்ல வந்து நீங்க வெயிட் பேசிஸ் வச்சு சம் சால்வ் பண்ணக்கூடாது, உங்களுக்கு தப்பா வரும். என்ன பண்ணணும் அப்படின்னா பர்சன்டேஜ் லாஸ் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து பிரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் அதை நீங்க சால்வ் பண்ணணும். அது எப்படி பிரைஸ் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ 1 கிராம் சுகரோட விலை வந்து 1 ரூபான்னு வச்சுக்கோங்க. 1 கிராம் சுகரோட விலை வந்து 1 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்ப இது பிரைஸோட ரேஷியோஸ் எப்படி மாறும் பாருங்க. 1 கிராம் 1 ரூபானா 100 கிராம் என்னாச்சு 100 ரூபாச்சா? 100 ரூபாய். இங்க என்ன ஆகும்? 90 கிராம் வந்து 90 ரூபாய் ஆயிருமா? ருபீஸ் 90. இங்க என்ன ஆகும்? ருபீஸ் 90ல இருந்து ருபீஸ் 100 ஆகுமா? சரி, இதுக்கு என்ன அர்த்தம் மட்டும் தெளிவா கத்துக்கோங்க. 100 ரூபாய் என்னது? நான் 100 கிராம் தான் வேணும், அப்ப நான் என்ன 100 ரூபாய் பே பண்ணிருப்பேனா? 100 கிராம் வேணும்னா 1 கிராம் 1 ரூபானா 100 ரூபாய் என்ன பண்ணுறேன், கடைக்காரருக்கு பே பண்ணிருப்பேன். ஆனா 100 கிராமுக்கு பே பண்ணிருப்பானா என்ன கடைக்காரர் என்ன கொடுப்பாரு, எனக்கு 90 கிராம் தான் எனக்கு என்ன செல் பண்ணுவாரு. கொடுத்தது 100 ரூபாய், ஆனா வாங்கின சீனியோட விலை எவ்வளவு? 90 ரூபாய் சீனி தான் வாங்கியிருக்கிறேன். 10 ரூபாய் எனக்கு லாஸ். அதே கடைக்காருக்கு போங்க, 90 கிராம் தான் என்ன பண்ணிருப்பாரு, நிறுத்திருப்பாரு. அப்ப என்ன அர்த்தம்? 90 கிராம் தான் அவர் என்ன பண்ண போறாருன்னா நிறுத்திருப்பாரு. சோ எனக்கு 90 கிராம் தான் என்ன பண்ண போறாரு, செல் பண்ண போறாரு. அப்ப 90 ரூபாய் பொருளை என்ன கொடுத்துட்டு அவர் எவ்வளவு அடிச்சிருக்கிறார், எவ்வளவு என்கிட்ட வாங்கியிருப்பாரு? என்கிட்ட வாங்கினது வந்து 100 ரூபாய் வாங்கியிருப்பாரு. தெளிவா புரிஞ்சுல? நான் ஏதோ ரிப்பீட் பண்றேன். 1 கிராம் 1 ரூபானா 100 கிராம் என்னாச்சு 100 ரூபாச்சா? அப்ப நான் வாங்க போறது எவ்வளவு? 100 கிராம். அப்ப நான் எவ்வளவு பே பண்ணிருப்பேன்? 100 ரூபாய் பே பண்ணிருப்பேன். 100 ரூபாய் பே பண்ணியாச்சு. ஆனா 100 ரூபாய் உள்ள சீனி என்கிட்ட இருக்காது, 90 ரூபாய் உள்ள சீனி தான் என்கிட்ட இருக்கு. ஏன்னா 90 கிராம் தான் வாங்கியிருக்கிறேன். அப்ப 100 ரூபாய் பே பண்ணிட்டு 90 ரூபாய் உள்ள சீனியை வாங்கி வச்சிருக்கேன். பட் கடைக்காரர் என்ன பண்ணுவாருன்னா 90 கிராம் தானே அவர் என்கிட்ட நிறுத்திருக்கிறாரு. அப்ப 90 ரூபாய் மதிப்புள்ள சீனியை என்கிட்ட கொடுத்துட்டு 100 ரூபாய் வாங்கியிருப்பாரு. அப்ப என்னாச்சுங்க 10 ரூபாய் என்னாச்சு இந்த இதுல ப்ராஃபிட் அடிச்சிட்டாரா?
10 ரூபாய் என்ன ப்ராஃபிட் எடுத்துட்டாரு. அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 10/90 into 100. சால்வ் பண்ணீங்கன்னா 100/9 அப்ப என்ன வரும்? 11/1/9% ப்ராஃபிட் எடுத்துட்டாரு. ஓகேவா? சோ இந்த நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிரைஸ் தான் எடுக்கணும். இல்லன்னா நீங்க என்ன வேற மாதிரி ட்ரிக்கி அப்படின்னா, இப்ப சப்போஸ் உங்களுக்கு வெயிட்ல கொடுத்துறாங்க வச்சுக்கோங்க, வெயிட் இஸ் ஈக்குவல் டு 4:5 வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும், பிரைஸ்க்கு என்ன பண்ணணும், சிம்பிளா என்ன பண்ணணும்னா பிரைஸ் போட்டுட்டு இது அப்படியே உல்டா போட்டுருங்க. இவ்வளவுதான். புரிஞ்சா? நீங்க ஒண்ணு இப்படிலாம் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அவசியம் இல்ல. ஜஸ்ட் உங்களுக்கு புரியதுக்காக இப்படி பண்ணேன். நீங்க டேரக்டா சம்ல இப்ப வெயிட் கொடுத்துருந்தாங்கன்னா 4:5 அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, அப்படி மாத்தி போட்டீங்கன்னா பிரைஸ் ஆயிரும். இந்த பிரைஸ் கொடுத்தாங்க அப்படி மாத்தி போட்டா வெயிட் ஆயிரும். சம்ல அப்படி சால்வ் பண்ணலாம். சோ நான் உங்களுக்கு சம்ம கொண்டு வந்திருக்கேன். இந்த சம்ம சால்வ் பண்ண வச்சுல உங்களுக்கு வந்து இது வந்து கிளியரா டவுட் கிளியர் பண்ணிடலாம். டேரக்டா நம்ம வந்து முதல் சம் போயிடும். என்ன பண்றாங்க, a shop owner uses a weight of 90 grams instead of 1 kg. Find percentage of profit of a shop owner. என்ன சொல்லிருக்கான், ஷாப் ஓனர் வந்து 1 kgக்கு பதிலா எவ்வளவு கொடுத்திருக்கான், 900 grams தான் கொடுத்திருக்கான். அப்ப என்ன ஒரு வெயிட் பேசிஸ் என்ன ஆகும்? சோ ஒரு கஸ்டமர் கேட்டது வந்து 1 kg கேட்டிருக்காரு. பட் இவர் கொடுத்தது எவ்வளவா, 900 grams தான் கொடுத்திருக்காரு. 1 kg என்ன எழுதலாம், 900 grams 1000 கிராம் எழுதிக்கலாம். 1 kg என்னது, சோ 1000 grams கேட்டிருக்காரு. பட் கடைக்காரர் கொடுத்தது எவ்வளவு, 900 grams தான் கொடுத்திருக்காரு. ஆக்சுவலி இது வந்து வெயிட் பேசிஸ். இத பிரைஸ்க்கு மாத்தணும். சரியா? இது வெயிட்ல இருக்கு, பிரைஸ்க்கு எப்படி மாத்துவீங்க? சோ பிரைஸ் வந்து அப்படியே மாத்தி போடுங்க. இது இங்கேயும் போடுங்க, அவ்வளவுதான். சோ 900ல இருந்து 1000 கொடுத்திருக்காரு. புரிஞ்சா? 1000 கிராம் கேட்டதுக்கு 900 கிராம் தான் கொடுத்திருக்காரு. பிரைஸா சொல்ல முடியல, 900 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 1000 ரூபாய்க்கு வித்திருக்கிறார். புரிஞ்சா? அப்ப எவ்வளவு அடிச்சிருக்கிறாரு, இதுல 100 ரூபாய் அடிச்சிருக்கிறார். கிளியரா? இப்போ ப்ராஃபிட் என்ன வரும், 100/900 into 100 வரும். 00 கட் ஆயிரும். அப்ப என்ன வரும், 11/1/9%. புரிஞ்சா? சோ நீங்க வந்து இதை வச்சு எடுத்துட கூடாது. இதை வச்சு எடுத்து 100 இதை வச்சு எடுத்து என்ன வரும், 100/1000 into 100 வரும், தப்பாயிரும். இந்த பிரைஸ் இருக்குல்ல, அந்த பிரைஸ் வச்சு நீங்க ப்ராஃபிட் கொண்டு வரணும். அதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? சோ அப்புறம் இதை மட்டும் நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் எல்லா ப்ராப்ளமே. சரி, நெக்ஸ்ட் சம் போலாம். சோ நெக்ஸ்ட் சம், by using a false weight a dealer got 20% profit. Find the false weight of a dealer for 12 kg. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு டீலர் வந்து ஒரு ஃபால்ஸ் வெயிட்டை யூஸ் பண்ணனால அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் ஆகும், 20% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு சொல்லியாச்சா. 20% ப்ராஃபிட். அப்ப ப்ராஃபிட் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். ப்ராஃபிட்ங்கிறது எதை பேஸ் பண்ணி இருந்திருக்கும், பிரைஸா? ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே பிரைஸ பேஸ் பண்ணி இருந்திருக்குமா? அப்ப 20% ப்ராஃபிட் என்ன எழுதலாம், 20% 1/5. ப்ராஃபிட் என்ன இருக்கும், 5 to 6. இது எதை பேஸ் பண்ணி, பிரைஸ பேஸ் பண்ணி இருக்குது. இப்ப வெயிட்டுக்கு என்ன எழுதணும், வெயிட்டுக்கு வந்து அப்படி மாத்தி தானே போடும். அப்ப 6 to 5. புரிஞ்சா? சரி, இப்ப என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஃபால்ஸ் வெயிட் ஆஃப் a dealer for 12 kg. சோ 12 kg வாங்க வந்த கஸ்டமர்ட்ட இந்த ஓனர் இருக்கிறாருல, இந்த ஓனர் அவர் எவ்வளவு போய் சொல்லி வச்சிருப்பாரு அந்த கேஜி கேட்டிருக்காங்க. சோ மொத்தம் என்னது, மொத்தம் 12 கேஜி வாங்க வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட எவ்வளவு கேஜி ஏமாத்தி வச்சிருப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க பாருங்க, 6ல இருந்து 5க்கு போயிருக்கா. இப்ப என்ன அர்த்தம், 6 பாட்டா இருந்தது வந்து 5ன்னு வச்சிருக்கிறாரு. புரிஞ்சா? அப்போ இந்த 6 தானே இந்த 12 கேஜி. அப்ப 6 தான் 12 கேஜினா 1 பார்ட் என்ன வரும், 2 கேஜி வருமா? 1 பார்ட் 2 கேஜினா 5 பார்ட் என்னது, 10. இப்ப என்ன அர்த்தம், 12 கேஜி வாங்க வந்த கஸ்டமர்கிட்ட இவர் வந்து ஃபால்ஸ் வெயிட் யூஸ் பண்ணி எவ்வளவு கேஜி கொடுத்திருக்காரு, 10 கேஜி வச்சிருக்காரு. புரியுதா? இதான் இதோட பேசிக் கான்செப்ட். என்னன்னா ப்ராஃபிட் அப்படி கொடுத்தாங்க, நீங்க பிரைஸ்ல எடுத்து திருப்பி வெயிட் கன்வெர்ட் பண்ணணும். இந்த ஒரு ஸ்டெப் பண்ணி கவனிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். சம் என்ன, a tailor used a false scale to measure the cloth of 121 meter so that he gained 10% profit. Find how much the customer lost. என்னன்னா ஒரு 121 மீட்டர் வந்து கஸ்டமர் வந்து ஒரு டெய்லர்ட்ட கட் பண்ணி தர சொல்றாரு. அந்த டெய்லர் வந்து என்ன பண்றாருன்னா ஸ்கேல வேணுக்குனே தப்பா வச்சு அளந்துட்டு அதுல வந்து 10% ப்ராஃபிட் அடைச்சாருன்னா 121 மீட்டர் வாங்க போன கஸ்டமர் வந்து எவ்வளவு லாஸ்ல வாங்கியிருப்பாரு, எவ்வளவு லாஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க. 10% ப்ராஃபிட்டா? 10% ப்ராஃபிட் அப்படின்னா 10% ப்ராஃபிட்னா இத பிரைஸ பேஸ் பண்ணி தானே இருக்கும். சோ பிரைஸ் என்னவா மாறுது,
10%னா 1/10. அப்ப 10ல இருந்து 11 போயிருக்குமா? இதே வெயிட் இல்லனா உங்களுக்கு இந்த இடத்துல லென்த் கொடுத்திருக்கானா, லென்த் என்னவா இருக்கும்? லென்த் வந்து மாத்தி போடுங்க. 11 to 10 போயிருக்குமா? சரி, இன்னும் இனிஷியலா என்ன கொடுத்திருக்கான்? 121 மீட்டர் வந்து மெஷர் பண்ண கிளாத். அப்போ இந்த 11 பார்ட் தான் 121. அப்போ 11 பார்ட் தான் என்னது 121 மீட்டர். அப்படின்னா வந்து 1 பார்ட் என்ன வரும்? 1 பார்ட் = 11 மீட்டரா? சோ 1 பார்ட் 11 மீட்டர் அப்படின்னா 10 பார்ட் என்னது? சோ 10 × 11 பார்ட் என்ன வரும்? 110 மீட்டர். கான்செப்ட் என்ன? 121 மீட்டர் வாங்க போன 121 மீட்டர் தான் கஸ்டமருக்கு தேவையான துணி. பட் அவர் என்ன பண்ணிருக்காரு? ஸ்கேல் ஆஃப் பார்ட்ஸ் யூஸ் பண்ணி 110 மீட்டர் தான் வந்து கஸ்டமர் கொடுத்திருக்காரு. அப்ப கஸ்டமர் எவ்வளவு லாஸ் ஆயிருக்காரு? சோ 11 மீட்டர் லாஸ் ஆயிருக்காரா? சோ 11 மீட்டர் வந்து லாஸ் பண்ணிருக்காரு. ஐ மீன் 11 மீட்டர் கம்மியா வாங்கியிருக்காரு. அவனை ஏமாத்தி 11 மீட்டர் அவர் லாபம் சம்பாதிச்சிருக்காரு. சோ இதுக்கு ஆன்சர் வந்து 11 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். ஃபோர்த் क्वेश्चन என்ன? A man gain 10% while buying as well as gain 20% while selling. Find gain percentage. என்ன பண்ணிருக்கானுங்க? அவரு ஒரு மெட்டீரியல் இன்னொரு இடத்துல வாங்கும் போது ப்ராஃபிட் ஆனது. while buying 10% ப்ராஃபிட் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி கஸ்டமர்ட்ட விப்பார்ல, அப்போ என்ன பண்ணிருக்காரு? 20% ப்ராஃபிட்னா ஓவராலா அவர் எவ்வளவு பர்சன்டேஜ் கெயின் கட்டுறாரு. அது என்ன பையிங்ல எப்படி ப்ராஃபிட் அடிச்சிருப்பாரு? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடையில ஒரு வாங்க போறாரு அப்படின்னு என்ன பண்ணிருப்பாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிராம் சீனிக்கு 110 வாங்கியிருப்பாரு. விக்கமர்ஸ்ல என்ன பண்ணுவாரு? 100 கிராம் சீனிக்கு 90 கொடுத்திருப்பாரு. எக்ஸாம்பிள் புரிய வைக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 கிராம் வந்து இவர் வாங்க போறாரு. இந்த கடைக்காரி இன்னொரு கடையிட்ட வாங்க போறாரு. என்ன பண்ணுவாரு? 100 கிராமுக்கு 110 கிராம்னு வாங்கிடுவாரு. சோ 10 கிராம் ப்ராஃபிட். விக்கமர்ஸ்ல இது வந்து என்னது? while buying. சரி, விக்கமர்ஸ்ல என்ன பண்ணுவாருன்னா 100 கிராமுக்கு பதிலா 90 கிராம் கொடுத்துருவாரு. இப்ப என்னாச்சு? 110 வாங்கிட்டு 90 கொடுத்துருக்காரு. அப்ப என்ன 20 கிராம் இவரு கெயின் அடிச்சிட்டாரா? இது while selling. சரி, தேவையில்ல, நான் உங்களுக்கு சும்மா புரியுதுக்காண்டி எழுதிருக்கேன். சரி, பையிங்ல வாங்கும் போதுல 10% ப்ராஃபிட்னா 10 என்னது? 10 to 11 போகுமா? செல் பண்ணும்போது 20 னா 1/5. அப்ப 5 to 6 போகுமா? மெஷர் பண்ணீங்கன்னா இத 2 6 2 10. சோ 25ல இருந்து 33. இப்ப என்னாச்சு? 25 பாருந்து 33 போயிருக்குன்னா இங்க ஒரு 8/25 × 100 என்ன வரும்? 4 என்ன 32% ப்ராஃபிட் அடிச்சிருக்கு. ஓகே, லாஸ்ட் சம் போலாம். சம் to gain 25% while buying an item as well as selling to gain 12.5% by using false weight. Find percentage of profit. சரி, இந்த சம்ல போன சமயம் மாதிரி தான் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதை நீங்க மைண்ட்ல நோட் பண்ணணும். சால்வ் பண்ணலாம். to gain 25% while buying. பை பண்ணும்போதுல அவர் எவ்வளவு லாபம்? 25% ப்ராஃபிட்டா? அப்ப இது என்னது? ப்ராஃபிட்னா பிரைஸ்ல தானே இருக்கும். சோ அப்ப வந்து பிரைஸ் என்ன வந்திருக்கும்? 25 னா 1/4. அப்போ 4ல இருந்து 5 போயிருக்கும். ஓகே, இது பை பண்ணும்போது பிரைஸோட ரேஷியோ. சாரி, அடுத்து என்னது? an item as well as selling to gain 12.5% by using false weight. இங்க வந்து பிரைஸ்ல கொடுத்திருந்தாங்க, என்ன பண்ணலாம்? ஃபால்ஸ் வெயிட்ல தான் கொடுத்திருக்கான். புரிஞ்சா? இங்கதான் தப்பு பண்ணீங்க. இங்க வந்து பிரைஸ் டைரக்டா நம்ம வந்து பிரைஸ் அப்படி போட்டாச்சு. இங்க வந்து ஃபால்ஸ் வெயிட்ல தான் எவ்வளவு பர்சன்டேஜா? 12.5%. இப்ப 12%னா 1/8 வரும். சோ 1/8னா 8ல இருந்து 9 போகும். இது என்னது? வெயிட் பேசிஸ்ல இருக்குது. ஏன்னா ஃபால்ஸ் வெயிட் பேஸ் பண்ணி தான் இவ்வளவு பர்சன்டேஜ் லாபம்னா, நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும் போது பிரைஸா கன்வெர்ட் பண்ணணும்னா பிரைஸா மாத்தும் போது என்ன வரும்? 9 × 8. சரி, இந்த ஸ்டெப் தான் நீங்க கவனிக்கணும். சம்ல ப்ராஃபிட் இல்லனா லாஸ் எதை பேஸ் பண்ணி கொடுத்திருக்கான்னு பார்க்கணும். இப்ப சப்போஸ் 12% ப்ராஃபிட் while buyingனா என்னது? அவன் அமௌண்ட் பேஸ் பண்ணிட்டான். டைரக்டா நம்ம ரேஷியோ எடுத்தாச்சு. பட் ரெண்டாவது கேஸ் என்ன கொடுத்திருக்கானா 12% லாபம். ஆனா எதை பேஸ் பண்ணி? வெயிட்ட பேஸ் பண்ணி. அப்போ இது வெயிட் ரேஷியோ நம்ம பிரைஸ்க்கு மாத்தியாச்சு. இன்னும் ஆஸ் யூசுவல் பண்ண வேண்டியதான். சோ ஃபர்ஸ்ட் ரேஷியோ என்னது? 4/5. செகண்ட் ரேஷியோ 9 × 8க்கு போயிருக்கு. 4 4 4 8 9 to 10. அப்போ 1/9 × 100 என்ன வரும்? சோ உங்களுக்கு வந்து 11 1/9% ப்ராஃபிட். ஓகேவா? சோ இங்க மட்டும் நீங்க கிளியரா இருங்க. வெயிட் இருந்தா பிரைஸ் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, மாத்திடலாம். சரி, சோ இந்த டாபிக்ல வந்து ஒரு 5 சம் பாத்துக்கிறோம். மேக்ஸிமம் எனஃப் தான். சரியா?
இல்ல நிறைய டைம்ஸ் எல்லாம் இருக்குது, இல்ல மிக்சிங் சம்ஸ் எல்லாம் இருக்கு, அது வந்து இங்க வராது, மிக்சர் அண்ட் அலிகேஷன் போயிடும். சோ இதுதான் மேக்ஸிமம் கேட்பாங்க. சோ இதை நீங்க தெளிவா அந்த 5 சம்ப பார்த்துட்டு சோ நீங்க ஃபர்தரா பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த டாபிக்ல வந்து நீங்க கிளியரா சால்வ் பண்ணிடலாம். சோ நெக்ஸ்ட் வீடியோல ஒரு புது டாபிக்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.